காங்கிரஸ் காரிய கமிட்டி டெல்லியில் கூடி உட்கட்சி தேர்தல் விவசாயிகளை திரட்டி போராட்டம் நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் உச்சபட்ச அமைப்பான காரிய கமிட்டி கூட்டம் கட்சித் தலைவர் சோனியா தலைமையில் டெல்லியில் கூடியது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல், பொருளாளர் மோதிலால் வோரா, மூத்த தலைவர்கள் அந்தோணி, ப. சிதம்பரம், திக் விஜய் சிங், ஜனார்த்தன திவேதி, சோனியாவின் அரசியல் ஆலோசகர் அகமது பட்டேல் உள்ளிட்ட காரிய கமிட்டி உறுப்பினர்கள் கூட்டத்தில் பங்கேற்றனர். உட்கட்சி தேர்தல்களை நடத்தி முடிப்பதற்கான வழிவகை குறித்தும் கட்சியின் நியமன பொறுப்புகளின் பதவி காலத்தை 5 ஆண்டில் இருந்து 3 ஆண்டாக குறைப்பது குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. துணைத் தலைவர் ராகுலுக்கு கட்சித் தலைவராக பதவி உயர்வு அளிப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று கட்சியினர் மத்தியில் பலத்த எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் இது பற்றி விவாதிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. லோக்சபா தேர்தல் மற்றும் மாநில சட்டசபை தேர்தல்களில் தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவது தொடர்பாக மட்டுமே கூட்டத்தில் தீவிரமாக அலசி ஆராயப்பட்டதாக மூத்த தலைவர் ஒருவர் தெரிவித்தார். மேலும் மோடி அரசின் செயல்பாடுகள் குறித்தும் காரிய கமிட்டி கூட்டத்தில் ஆராயப்பட்டதோடு நில உரிமையாளர்களின் ஒப்புதல் இன்றி நிலங்களை கையகப்படுத்தும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள அவசர சட்டத்தை எதிர்த்து விவசாயிகளை திரட்டி போராட்டத்தை தீவிரப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது.